உயிரை பறிக்கும் அளவிற்கு பொது இடங்களில் ரீல்ஸ் மோகம் அத்துமீறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பா மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ஆண்டிப்பட்டி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம பார்க்கலாம். ஒரு பொது இடங்கள்ல நம்மளோட இன்ப துன்பங்களுக்காகத்தான் நம்ம ஒரு கோயில் குளம் போறது, எல்லா இடங்களுக்கும் போறோம். ஆனா அந்த இடத்துலயுமே ரீல்ஸ் எடுக்கிறேன்னு எல்லாரோட மனநிலையும் நம்ம பாதிக்கிற மாதிரி ஆயிடுது. ரீல்ஸ்ன்றது இண்டிவிஜுவலா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது, அது அடுத்தவங்களை பாதிக்காத வரைக்கும். இப்ப ரீல்ஸ்னால ஒரு நிமிஷம் மோகம், ஆனா அதனால எத்தனை உயிர், ஒரு அளவே இல்லாத அளவுக்கு எத்தனையோ உயிர்களை நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். இதை என்ன பண்ணணும்னா, நீங்க எப்படி டிக்டாக்கை தடை பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த ரீல்ஸை தடை பண்ணணும். இதனால பிள்ளைகள்ல இருந்து, சின்ன பிள்ளைகள்ல இருந்து யார் கையில போனை கொடுத்தாலும் எடுத்து பாக்குறது ரீல்ஸ் தான். ஏன் நம்மளே அதைத்தான் செய்யறோம். அதை தடை பண்ணா மட்டும்தான் நம்மளும் திருந்துவோம், அடுத்தவங்களும் திருந்த முடியும். ஒருத்தன் எவ்வளவு பெரிய பட்டாக்கத்தை எடுத்து போய் ரீல்ஸ் பண்றியான், என்னன்னு கேட்ட ஒரு ஹிந்திக்காரனை கொண்டு போய் அடிக்கிறியா, வெட்டுறியான். இதெல்லாம் எந்த விதத்துல என்ன காரணம்னா, இதை போஸ்ட் போட்டா போலீஸ் நம்ம அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும் அதை ரீல்ஸ்ல போடுறாங்கன்னா அப்ப அந்த ரீல்ஸ் மோகம் அதிகமா இருக்கிறனால தானே. ஒரு பொண்ணு கேரளால இப்ப ரீசெண்டா நடந்த சம்பவம், ஒரு பொண்ணு போன் எடுத்து போய் ஒரு ஆள் மேல நின்று அதுவா இடிச்சு வீடியோ எடுத்து கடைசியில் அந்த மனுஷன் செத்தே போனாப்புல. இது என்ன காரணத்துக்காகனா, அந்த ரீல்ஸ் முகத்தினாலையும் அந்த அதிகமாக நமக்கு லைக்ஸ் வரணும், சப்ஸ்கிரைபர் வரணும், நிறைய கமெண்ட் நமக்கு வரணும், நம்ம சேனல் நல்லா ட்ரெண்ட் ஆகணும் நம்மன்ற ஒரே காரணத்துக்காகதான் இந்த மாதிரி நிறைய பேர் போடுறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்டு காலேஜில் படிக்கணும் சரி, பள்ளிக்கூடத்தில் படிக்க சரி, காலை எந்திரிச்சா ரீல்ஸ் தான் பார்க்குறான், சாப்பிடும்போது பார்க்குறான், தூங்கும்போது பார்க்குறான். இதனால அவனுடைய படிப்பு பாதிக்கப்படும்போது அவனுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, எத்தனையோ பெண்கள் வீட்டில் தான் பப்ளிசிட்டி ஆகணும், தான் விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக ரீல்ஸ் என்ற முகம் பண்ணுறாங்க. இதனால அந்த குடும்பத்தில் சண்டை வருது, விவகாரத்து வரைக்கும் போயிடுது. இதை பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவிகளும் குடும்பத்தார் உணர வேண்டும். அதே போல அரசும் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இந்த ரீல்ஸ் என்னைக்கு கட்டுப்படுத்துவீங்க? இதால நிறைய மக்கள் மன உளைச்சல் ஆளாயிட்டோம். ரீல்ஸுங்கிற பேர்ல ட்ரெயின்ல ஒரு பயலை வெட்டி 5 ஊரா போட்டு ரீல்ஸ்ல நம்ம பேர் ஆகணும்னு சொல்லி இப்படி போட்டதுனால இன்னைக்கு அதுவே பசங்களும் நம்ம இப்படி செஞ்சா என்ன, பிள்ளைங்க நம்ம இப்படி பண்ணா என்ன, ரீல்ஸ்ல இப்படி வருவோம், நம்ம பேர் கிடைக்குங்கிறதுக்கோசரம் நாடை கெடுக்குது. இந்த ரீல்ஸுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க. அது அவங்க இப்போ இளைய சமுதாயத்தை இது ஒரு ரீல்ஸை ஒரு பெரிய ஹைலைட்டாக கொண்டு போகிறாங்க. அது கவனக்குறைவு சிதைவும் வருது, கவனக்குறைவின்றி இதை எடுத்ததுனால பாதிப்பும் வருது, பொதுமக்களுக்கும் பாதிப்பு வருது. அவங்க ஒரு சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம்தான், இது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பண்ணால் நல்லதுதான். மக்கள் குரல் பகுதியில் ஆண்டிப்பட்டி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.